வணக்கம் பரத். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணுலேயும் வந்துட்டு வீக்கெண்ட் அனாலிசிஸ் 1 ஹவர்லேருந்தே வச்சுக்கலாங்க. மற்ற டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. நம்ம வீக்லியில் போய் பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷு, நல்லா மேலே போயிட்டே இருக்கிற மார்க்கெட்டு என்ன பண்ணிட்டான், ஈக்குவல் லோ வச்சுட்டு வந்திருக்கிறான், ஆல் டைம் ஹையே. எப்போது பாருங்கள், 2024 போச்சு. அதே ஈக்குவல் வந்து மறுபடியும் போய் வச்சுட்டு கீழே வந்தவன் ஒரே ஒரு நல்ல விஷயம், இவன் இதை கட் பண்ணாமல் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். மறுபடியும் மேலே போயிட்டு இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணாதான் அவன் மேலே போவான். இல்லைன்னா இவன் வந்து திருப்பி வந்துட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வீக்லியில் இது நடக்கிறதுக்கு பல வாரம் ஆகுங்க. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இது எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுவில் ஏதாச்சும் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பற்றிலாம் பேசணுன்னா கவர்மெண்ட்டோட டெசிஷன்ஸ்லாம் இதில் என்ன அப்படின்றத இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏதாச்சும் லைட்டாக தப்பான டெசிஷன் எடுத்தாலும் இதில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இல்லை நல்லா இந்தியா வந்துட்டு சப்போஸ் இப்போது பாருங்கள், நம்ம அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்தியா போய் நடுவில் நின்று தீர்த்து வச்சுட்டாங்கப்பா, இந்தியா தான்ப்பா இதில் தீர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் எங்கேயோ ஏறிடும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க, இந்தியா இன்னும் செக்யூரான கண்ட்ரியாக மாறும். அப்படிலாம் நடந்துச்சுன்னா இந்த ஆல் டைம் என்ன அதுக்கு மேலேயே போகும். ஆனால் அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது வந்துட்டு தெரியலைங்க, காலம் பதில் சொல்லும். அடுத்து வந்து நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன அனாலிசிஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் இப்போ நம்ம பண்ணிக்கலாம். 4 ஹவரில் வந்துட்டு அப்படியே இந்த கீழேருந்து உடஞ்சிட்டு வந்த பேரலல் சேனலை அதை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். 4 ஹவர்ஸில் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்துட்டு பார்க்க முடியுது. 1 ஹவர் போயிடலாங்க, அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரேடிங்க்கு எப்போவுமே. 1 ஹவர் அனாலிசிஸ், 5 மினிட்ஸ் ட்ரேட். 1 ஹவரில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், நம்மளோட பேட்டர்னில் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கு. இது வந்து சசி சார் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு நம்ம பேட்டர்ன்னு. உங்களுக்கு வந்து இந்த நம்ம பேட்டர்ன்லாம் கற்றுக்கணும், ட்ரேடிங்லாம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட யூடியூப் சேனல் ட்ரேடர் சசி யூடியூப் சேனலில் போய் கற்றுக்கோங்க, நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, அவருக்கு வந்து அது தேவையும் கிடையாது ப்ரொமோஷன்லாம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஒரு கிராட்டிடியூடுன்னு சொல்லலாம், இல்லை பெருமையாக இருக்குது. அவரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா கற்றுக் கொடுப்பாரு. எல்லா யூடியூப் வீடியோஸும் பாருங்கள், எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் 1.5 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், 45 மினிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும், அப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரே மேஜிக் தான் வாழ்க்கையில். அந்த மேஜிக்குக்காக தான் இப்போ நான் எய்ம் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸில் சொல்லும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகுது. ஓகே, நம்ம அன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதாவது ட்ரேடிங்கில் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த சப்போர்ட் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம்லாம் ப்ரைஸ் போனோன்னா நம்ம அலர்ட் ஆகிக்கணும். ப்ராஃபிட் ஏதாச்சும் போட்டிருந்தோன்னா நம்ம புக் பண்ணிக்கணும். மெயினாக லாஸ் எது கீழே போயிடுச்சுன்னா அதை புக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கினே இருக்கணுங்க. ஒரு ட்ரேடு எடுத்து முடிக்கிறதுக்கெலாம் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரிங்க. மினிமம் 40 மினிட்ஸ் ஆச்சு ஆகுதுங்க ஒரு ட்ரேட் எடுத்து நமக்கு ஃபேவராக போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அனலைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்தால் திரும்பிடும்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவன் திரும்புகிறானா, மாட்டிங்கிறானா, இல்லை வேறு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் திரும்பிட்டான், ஆனால் டார்கெட் நான் சொன்ன டார்கெட்டுக்கு போகல, திருப்பி அதே இடத்துக்கு வரான். கோல்டில் நான் சொல்லியிருப்பேன், முன்னாடி நாளும் அதுக்கு 2-3 நாள் முன்னாடியே வந்துட்டு அவன் லோ பண்ணாமே வந்துட்டு அவன் திருப்பி போயிடுவானோ அப்படின்னு நினச்சா அவன் திருப்பி அதே இடத்துக்கு வந்தான் ஃப்ரைடே. அதனால் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க ட்ரேடிங்க்கு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு வேறு. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட புக்ஸு நிறையா இருக்குங்க. நம்மளோட ஆத்தர் கார்த்திகேயன்னு சொல்லிட்டு நல்லா புக் பண்ணியிருக்காருங்க, அதை படித்தேன், நல்லா இருந்துச்சு.
நீங்கள் அந்த புக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க, நானே கொடுக்குறேன். அதை வாங்கி படிங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம நிஃப்டிக்குள்ளே போயிடுவோம். நம்ம பேட்டர்னில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த இடத்துக்கு வரும்போதே பிரேக் பண்ணிடுவானோ அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். பிரேக்கும் பண்ணான், ஆனால் ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஸ்பீடும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படியே போனான் 2 நாள் இந்த ஜோன்லேயே இருந்தான். ஸோ பிரேக் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இதை எதாவது கட் பண்ணால் கீழே வந்துடுவான்னு சொல்லி நினச்சேன். இதை கட் பண்ணால் அடுத்த நாள் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு பையிங் லிமிட்டு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்துட்டு சரிங்க எக்ஸு டெலகிராம் சேனலில் தான் வந்து போட்டிருந்தேங்க. இதை இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இப்போ தாங்க ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளாரியே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வேறு. அவ்வளோ வந்துட்டு 2 பேரும் கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பையர்ஸும் செல்லர்ஸும். கம்ப்ரெஷன். நேற்று காலையில் வந்துட்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு, நேற்று சாயந்தரம் தேர்ஸ்டே ஈவினிங் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஓப்பன் ஆகும் போதே கேப் அப்பு. ஃபஸ்ட்டு 1 hour நல்லா புல்லிஷாக, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாங்க மார்க்கெட்டு. இங்கே இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டான். இப்போ தான் ஃபில் பண்ணியிருக்கான், இவ்வளோ நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழிச்சு, 1 வாரம் 2 வாரம் கழிச்சு இப்போ தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கான். அவன் திருப்பி இது கிட்ட போனாலுமே வந்துட்டு இன்னமும் வந்து டவுட்டு தான், அவன் மேலே போவானான்றது. இதை போய் பிரேக் பண்ணி மேலே வச்சானா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,500 வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. 24,500 நீங்கள் இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து எய்ம் பண்ணி ஆப்ஷன்ஸில் எதாவது எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெல்ட் ஆகிருக்கும், எக்ஸ்பைரி ஆகிருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் அப்பப்போ என்ன நடக்குதோ அதை மட்டுமே வச்சு எடுத்தால் தான் வந்துட்டு நம்மளால் வந்து லாபம் பண்ண முடியுது. சப்போஸ் அப்படி இல்லையா, இங்கே இருக்குது, இங்கே போய்டும்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில், அதாவது இங்கே எவ்வளோ இது 24,500 அப்ராக்சிமேட்டாக, இங்கே 23,800, ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது 500, இந்தாண்ட ஒரு 800, 24,200, அப்படி இல்லைன்னா 24,150, அந்த மாதிரி நடுவில் இருக்கும்போது அந்த ஒரு ஆப்ஷன் சார்ட்ஸில் போய்ட்டு அந்த ஒரு ஆப்ஷன் வேல்யூ அதை 24,150 ரேஞ்சு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அதுவுமே வந்துட்டு ஆப்ஷன் மெல்ட் ஆகிறது அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குங்க. 1 hourலலாம் வந்துட்டு இந்த மாதிரி எய்ம் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஃப்யூச்சர்ஸில் வேணுன்னா பண்ணுங்கள், அது கொஞ்சம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த 5 minutes போயிடலாம். 5 minutes பாருங்கள், எவ்வளோ நாளாக அவன் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மட்டுமே இருந்திருக்கிறான்னு. இவ்வளோ நாளில் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் தாங்குங்களா சொல்லுங்கள் நீங்களே? 9 நாளுங்க, 9 நாளாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்திருக்கான். உங்களோட டார்கெட்டு இன்னமும் வரல, இங்கே எடுத்திருக்கீங்க இன்னமும் வரல. இவ்வளோ 9 நாளாக இருந்தான்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகும், நிறையா பிரச்சனை இருக்குது ஆப்ஷனில். இப்போ இவன் ட்ரையாங்கிள் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சா, அதில் போய்ட்டு ட்ரேட் எடுக்கிறேன், அதில் போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு எடுங்க. இங்கே வந்தானா சரி, இது பக்கத்தில் எங்கேயா வந்தானா இங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் எங்கேயா இருக்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்து பண்ணுங்க. அந்த ஆப்ஷனில், அந்த ஆப்ஷன் செயினில் இருக்கிற அந்த வேல்யூவில் அந்த சார்ட்டில் போயிட்டு அதில் எதாவது சப்போர்ட் வருதான்னு பாருங்கள். அதுலேயும் சப்போர்ட் வந்துச்சுன்னா மட்டும் எடுங்க. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பான். சென்செக்ஸில் இந்த மூவ் வந்து நான் எக்ஸ்பைரி அன்னைக்கு எதிர்பார்த்தேங்க. எக்ஸ்பைரி வியாழக்கிழமை நடந்துச்சு இல்லைங்களா, இங்கே வந்து டச் பண்ணிகிட்டு இருந்தான் 1 மணி பக்கமாக. நான் என்ன நினச்சேன், இதை உடச்சிட்டு மேலே போவான், நல்லா இன்றைக்கி ஒரு மூவ் கொடுப்பான் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் அப்படி பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் மூவ் வந்துச்சு. இப்போ 1 hourல நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதே சேம் தான், நிஃப்டியில் என்ன பார்த்தீங்களோ அதே தான், 2 பேரும் ஒன்று தான். எப்படி கோல்டும் சில்வரும் அண்ணன் தம்பி, அதே மாதிரி நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டிலாம் வந்து கொஞ்சம் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான். இவன் இந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு
ஒரு மூவ் கொடுப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மூவை வந்து அவன் வெள்ளிக்கிழமை தான் கொடுத்தான். வியாழக்கிழமையே கொடுத்துருந்தான்னா எக்ஸ்பைரி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் வியாழக்கிழமை சென்செக்ஸ் கொடுக்கல. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் வந்து அதே தான் பண்ணிகிட்ருக்கிறான். நல்லா பாருங்கள், அதே பேட்டர்ன் தான். ஆனால் அவன் வந்து கீழே சப்போர்ட் வரைக்கும் வந்து இந்த இடத்துல வரவே இல்லை. திருப்பி போயிட்டு வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கான். பேங்க் நிஃப்டி ஒரு தடவை ஈக்குவல் பண்ணிவிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். இப்போ இவ்வளோ தூரம் போனாலுமே வந்துட்டு கொஞ்சம் வந்து டவுட்டு தான், திருப்பியும் வந்து உடச்சிட்டு மேலே போவானான்றது. அதனால் பொறுமையாக வந்துட்டு இருந்து பார்த்துட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா கரெக்டான என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகும், லாபம் வர்றதெல்லாம் கம்மியாகும். எக்ஸ்பைரி அன்னைக்கு எடுக்கிறவங்கள வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும் எடுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃப்யூச்சர்ஸில் எடுங்க. ஸோ இது வந்து வீக்கெண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். உங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வாரம் வீக்கெண்ட் அனாலிசிஸில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.